உலகமே பெரும் எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற இந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான உடன்பாடுமின்றி முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சுமார் 21 மணி நேர இடைவிடாத நீடித்த இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்திருப்பது சர்வதேச அரசியல் அரங்கில் மீண்டும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை தோல்விக்கான காரணத்தை மிகவும் தெளிவாக விளக்கியுள்ள ஜே.டி. வான்ஸ், ஈரான் தரப்பு அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை அளிக்க மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் ஈரான் நாடக்கூடாது என்பதே அமெரிக்காவின் மிக முக்கியமான மற்றும் அடிப்படை நிபந்தனையாக இருந்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்தாலோசனை பிறகே தாங்கள் ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததாக வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். கடந்த 21 மணி நேரமும் அமெரிக்க குழுவினர் மிகுந்த பொறுப்புடனும் நல்ல எண்ணத்துடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக வான்ஸ் கூறியுள்ளார். இந்த முழு காலகட்டத்திலும் அதிபர் ட்ரம்ப், வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் ஆகியோருடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இருப்பினும் ஈரான் தரப்பு தங்கள் அணு ஆயுத கொள்கையில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மறுத்ததால் இறுதியில் ஒப்பந்தம் ஏதும் கையெழுத்தாகவில்லை. இந்த தோல்வி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மீண்டும் ஒரு சிக்கலான மற்றும் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் மத்திய கிழக்கில் ஒரு நிரந்தர அமைதி கிடைக்கும் என ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்த நிலையில் தற்போதைய இந்த முடிவு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் முறிந்தாலும் தூதரக ரீதியிலான முயற்சிகள் மீண்டும் தொடருமா அல்லது மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் மேலும் தீவிரமடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்